நாளை நமது நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்ப நாம மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலான 12 ராசியினருக்கு இந்த வாரம், அதாவது ஜூலை 26ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்க போகுதுன்றதை தான் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார்கள் நம்முடைய ஜோதிடர்கள். முதலில் அவர்களை வரவேற்கலாம். முதலாவதாக உதாரண ஜோதிடர் திரு பீமராஜ ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அடுத்ததாக திருக்கோவிலூர் திரு ஹரிபிரசாத் சர்மா அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம். முதலாவதாக மேஷ ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, மேஷ ராசியினருக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு? மேஷராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் பண வரவு உண்டு. உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கின்றார். அதனால் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே அந்த பணம் சம்பாதிக்கிறது, குடும்ப நபர்களுடைய தேவைகளுக்காக பணம், அவங்களுக்காக என்ன செய்யணும் அப்படின்ற விஷயங்கள், இன்வெஸ்ட்மெண்ட்டு, அப்புறம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா உங்களுக்கு சுயமாக உங்களுக்கு வரக்கூடிய பொருளாதாரம் பற்றி அதுக்கு என்ன பண்ணலாம், படிக்கிறதுக்காக காசு சேர்த்து வைக்கலாமா, இப்போ கொஞ்சம் வேலைக்கு போகும்போதே காசு சேர்த்து வச்சு நம்மளே சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலாமான்னு சொல்லி அவங்கவுங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி பணம் சம்பந்தமான எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். அதான் ராசியாதிபதின்னு சொல்லக்கூடியவர் 2ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்றது. அந்த பணம் சொல்கிறதும் அந்த எண்ணங்களும் குடும்பம் சார்ந்ததாக இருக்கும். குடும்ப நபர்கள், கூட பிறந்தவங்க, இளையவர்கள் இருக்காங்க, அவங்கள படிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி. குடும்பத்தில் கடன் இருக்குன்னா எப்படியாவது அதை அடைச்சிடணும், சொத்து ஏதாவது அடகு வச்சுருக்கோன்னா மீட்கணும் அப்படின்ற எண்ணங்கள் இருந்துகிட்ருக்கும். இப்போ இது ஆடி மாதம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் சொந்த ஊர்லேருந்து வெளியூருக்கு வந்திருப்போம். நம்முடைய ஊரில் நம்ம கோவிலில் கொடை திருவிழா அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரிய வரும். போய் கலந்துக்கணுன்ற எண்ணம் இருக்கும். ஆனால் நிறைய டைம் முடியாது. இப்போ உங்களுக்கு 9ஆம் இட தொடர்பு, சந்திரன் அங்கே இருந்து வாரம் தொடங்குறது, 9ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறது. அதனால அந்த கோயில் குளங்களுக்கும் உங்களால் போயிட்டு வர முடியுன்ற மாதிரி இந்த வாரம் நல்ல வழியில் பணம் பொருள் ஈட்டுறது, கோயில் குளங்களுக்கு போயிட்டு வர்றதுன்னு சாதகமாக இருக்குது. சார், மேஷ ராசியை தொடர்ந்து ரிஷப ராசினருக்கு இந்த வாரம் சாதகமான வாரமா இருக்க போதா இல்ல அவங்க கவனமா இருக்கணுமா? ரிஷபராசி என்பர்களுக்கு ராசியாதிபதி சுக்கிரன் பலம் குறைவு. இதை தவிர 2ஆம் இடம் புதன் நன்றாக இருக்கிறது, 3ஆம் இடம் வலுத்து இருக்கிறது. சந்திரன் இந்த வாரம் தொடங்கும் போது 8ல் இருந்தாலும் அப்புறம் 9, 10ல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த வாரம் மற்றைய கிரகங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. அப்போ அதுலேருந்து என்ன பண்ணலான்னா, ஏதாவது ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் எடுக்கக்கூடாது. ராசியாதிபதி சுக்கிரன் அவர் தான் கேதுவோட சேர்ந்து இருக்கார். அப்போ கல்யாண விஷயம், இப்போ கல்யாண வயசில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஃபைனல் டிசிஷன் எந்த தான் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அது ரொம்ப நல்ல அது சம்மந்தமாக அனுபவம்னு சொன்னால் பெற்றோருக்கு தான் இருக்கும். அதனால தான் பெரும்பாலும் என்ன சொல்லணும்னா, கல்யாண விஷயம் அவங்க முடிவு பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நன்றாக நினைவில் கொள்ளலாம். ஏன்னா அந்த சுக்கிரன் அப்படின்ற ஒரு கலத்திர காரகன், ராசிக்கு அதிபதி, கேதுவோட சேர்ந்திருக்கார். வாரத்தினுடைய கடைசி நாளில் அவர் ராசியில் 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்திற்கு போகிறார். அங்கே நீச்சம் அடைய போகின்றார். கல்யாண விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அதிக பணப்புழக்கம் இருக்கிறது, பெரிய சொத்து ஏதாவது வாங்கிறது, முக்கியமான டிசிஷன் எடுக்கிறது, இதிலெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வாரம் நல்லாயிருக்கும். சார், ரிஷப ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்றது மட்டும் இல்லாமல் குறிப்பாக அவங்க எதில் கவனமாக இருக்கணுன்றதையும் ரொம்ப அழகாக தெளிவுபடுத்திருக்கீங்க. தொடர்ந்து மிதுன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது சார்? மிதுன ராசி என்பர்கள் இந்த வாரத்தில் நல்லா படிப்பீங்க. இதுக்கு முன்னாடி சரியாக நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணாமல், தேர்வு எழுதாமல் அரியர்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை கிளியர் பண்ணியே ஆகணும், இந்த வாட்டி முடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு சங்கல்பம் நீங்கள் செய்யலாம். ஏன்னா புதன் ராசியில் இருக்கும்போது படிப்பில் உங்களால் ஈடுபாட்டை வளர்த்து கொள்ள முடியும். அப்புறம் படித்து நீங்கள் அந்த ஒரு பேப்பரை வச்சுருக்கீங்க, அதை கம்ப்ளீட் பண்ணிட்டா வேலைக்கு அப்ளை பண்ணலாம், இல்லை யாராவது ரெடியாக இருக்காங்க வேலை கொடுக்கறதுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அந்த விஷயங்களை முயற்சிக்கலாம். ஏன்னா புதன் ராசியில் இருக்கும்போது படிக்க முடியும். 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு 2ஆம் இடத்துல உச்ச பலத்தோடு இருக்கிறதுனால வேலை வாங்க முடியும், வேலை வாங்கி சுயமாக சம்பாதிக்க தொடங்க முடியும். இந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கிறது. இதே விஷயத்தை சுயதொழில் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் இந்த வாரத்தில் புது விஷயங்களை ஆரம்பிக்கலாம். புதுசாக ஏதாவது தொடங்கிறது அல்லது விரிவாக்கம் பண்ணுறது அப்படின்ற விஷயங்கள் பண்ணலாம். வேலைக்கு ஆட்கள் எடுக்கிறது அப்படின்றதெல்லாம் பண்ண முடியும். புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் பலமாக இருக்கார். 10ஆம் இடம் சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானம் வலுத்து இருக்கிறது. அதனால் நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய நிலையிலிருந்து உயர்வதற்கு, வளர்வதற்கு என்ன விஷயங்கள்லாம் இந்த வாரத்தில் செய்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு முழுமையான பலனை கொடுக்கும். சார், தொடர்ந்து மற்ற ராசிகளுக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேயர் ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம் சார். சுதீந்திரன் திருக்கோவிலூர்ல பிறந்திருக்காங்க சார்.
பிறந்த தேதி 11/12/1968 மாலை 5:30 மணிக்கு பிறந்திருக்காங்க சார். ஐயா, நான் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறேன். சொல்லிக்கொள்ளும் அளவு கையில் பணப்புழக்கம் இல்லை. சொற்ப வருமானம் ஜீவனம் நடத்த போதுமானதாக இருக்கிறது. சேமிப்பும் இல்லை. என் எதிர்காலத்தை நினைத்து பயமாக இருக்கிறது. பொருளாதார ரீதியில் என் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் மக நட்சத்திரம் 3ஆம் பாதம் சிம்ம ராசியில் பிறந்திருக்கார். ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கார். ரியல் எஸ்டேட் பண்ணிவிட்டு பெரிய அளவுக்கு செட்டில் ஆக முடியல, நிறைய சேர்த்து வைக்கல, எதிர்காலம் பற்றி கவலையாக இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறார். 58 வயசு முடியக்கூடிய தருவாயில் இது போல் வந்து எதுவும் செட்டில் ஆகலை, இதன் பிறகு என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு நிலைன்றது வந்து சங்கடமான ஒரு நிலை. இதற்கு காரணம் என்ன, தீர்வு என்ன, அதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இவர் வந்து ரிஷப லக்னம் அப்படின்றதுனால இந்த லக்னத்திற்கு 10ஆம் இடம் தான் இவருடைய தொழில் பற்றி சொல்லும். அந்த 10ஆம் இடத்து அதிபதி சனி. அவர் வந்து 11ஆம் இடத்துல இருக்கார், அது நல்ல விஷயம். ராகுவோடு சேர்ந்து இருக்கார், அதுவும் ஓகே தான். சனி ராகு ஒரே மாதிரி சேர்ந்து பலன் தரக்கூடியவர்கள் அப்படின்ற மாதிரி வந்துடும். ராகு வந்து சனியை போல செயல்படுவார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, ஓகே தான். அந்த சனி வந்து வக்ரகதியில் இருக்கார், புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த புதன் இந்த இடத்துல சம்மந்தப்படுறார். ரெண்டாவது, இந்த ரிஷப லக்னத்திற்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது தனஸ்தானம். அவர் கையில் பணப்புழக்கம், பணம் வரணும் அப்படின்னு சொன்னால் அந்த 2ஆம் இடம். இந்த இடத்திற்கு அதிபதி புதன் தான். அந்த புதன் வந்து 7ஆம் இடத்துல இருக்கார். இந்த லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல ஒரு கேந்திரத்தில் இருக்கார். அது நல்லதாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இருக்கக்கூடிய அவர் வந்துட்டு சூரியனோடு சேர்ந்து செவ்வாயோட வீட்டில் இருக்கார். அந்த புதன் வந்து செவ்வாயோட வீட்டில் இருந்து செவ்வாய் புதனுடைய வீட்டிலேருந்து பரிவர்த்தனை ஏற்படுகின்றது. அப்போது இவருடைய 10ஆம் இடத்திற்கு புதனுடைய தொடர்பு வருகிறது. 2ஆம் இடம் புதனை தான் அந்த வீட்டுக்கு அதிபதி. அவர் 7ல் இருக்கார், செவ்வாயோட பரிவர்த்தனை பண்ணியிருக்கார். செவ்வாய் யார் அப்படின்னு கேட்டால் இந்த லக்னத்திற்கு 7 மற்றும் 12ஆம் இடத்திற்கு அதிபதி. அப்போது 12ஆம் இடம்னு சொன்னால் விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பக்கம் எடுத்துகிட்டு இவருடைய லக்ன அதிபதி, ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் லக்ன அதிபதி அப்படின்றது அவர் வந்து சுக்கிரன். அந்த சுக்கிரன் லக்னத்திற்கு 9ஆம் இடத்தில் இருக்கார். ரொம்ப விசேஷம். ஒரு சுபர் திரிகோணத்தில் இருக்கார் அப்படின்றது, அந்த திரிகோணத்திலேயே ஆகச்சிறந்த பெரிய திரிகோணமான 9ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்றது நல்லது. அந்த சுக்கிரன் வந்து சூரியனுடைய சாரத்தில், அந்த சூரியனும் 7ஆம் இடத்துல புதனோடு சேர்ந்து புதன் சாரத்திலே இருக்கார். அந்த புதன் செவ்வாயோடு சம்பந்தப்பட்டார். அப்போது இவர் வந்து எவ்வளோதான் இவருடைய சுய முயற்சியின் மூலமாக, இவருடைய தொழில் மூலமாக பொருளை ஈட்டினாலும் கூட அது இவருக்கு தங்காது. ஏன்னா விரையாதிபதியுடைய தொடர்பு வந்துடுச்சு, இவரால் சேர்க்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே வந்துடுது. அதனால் இதன் பிறகு இவர்கிட்ட பணம் வந்தாலும் கூட அதை இவருடைய பெயரில் இவர் கையில் வச்சுக்கிறதோ, இவர் பெயரில் அக்கௌண்ட்டில் வச்சுக்கிறதோ, இல்லை ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட், இப்போ இந்த ரியல் எஸ்டேட்ன்ற இல்லையா, ஒரு இடம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து சேல் பண்ணலாம், ஒரு பவர் வாங்கிட்டு அதன் பிறகு சேல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணுவோம் இல்லையா, அது எதுவுமே ஜாதகர் வந்து இவர் பேரில் பண்ணக்கூடாது. மனைவியினுடைய பேரில் பண்ணால் இவருக்கு வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு பக்கம் இதற்கு தேர்வு. இன்னொன்று வந்து இந்த ஜாதகருக்கு மற்றவங்க தான் கொடுக்கணுன்ட்டு இருக்குது. எல்லாம் 7ஆம் இடம் சம்பந்தம் வந்துடுச்சு. அதனால் வந்து இவருக்கு வந்து இதை போல் மனைவி வந்து நல்ல வசதியான வீட்டில் இருந்து ஓரளவுக்கு அவங்க ஃபேமிலியிலேருந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொன்னால் அந்த சப்போர்ட் கிடைக்கும். இதன் பிறகு போய் அதெல்லாம் புதுசாக கேட்டு எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு வேளை இருந்தால் அப்படி வரும்னு சொல்கிறோம். அப்புறம் பிள்ளைகள், அந்த 5ஆம் இடம் சம்மந்தப்பட்டுச்சு. பிள்ளைகள் இருந்து இவரை வந்து இதன் பிறகு ரொம்ப கஷ்டப்படாமல் ஓரளவுக்கு ஃப்ரீயாக விட்டு அவருக்கு என்ன வரும்படி வருதோ அவர் செலவை மட்டும் பார்த்துக்கலாம், மற்றபடி நான் ஃபேமிலியை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஜாதகருக்கு சுயமாக சம்பாதித்து நிறைய சம்பாரித்து பெருசாக செட்டில் ஆகி ரிட்டையர்மெண்ட்டில் யாரையும் எதிர்பார்க்காம சொந்த காலில் இருக்கிற நிலை இல்லை. அதனால் அதை எதிர்பார்த்து இதன் பிறகு ஆதங்கப்பட்டு மன உளைச்சலாகி அதுவே வந்து உடம்பு சரியில்லாமல் பண்ணிடும். அப்போ இருக்கிறத ஏற்றுக்கொள்வது தான் சிறப்பு. அதுக்கு தான் ஜாதகம் பார்க்கறது அப்படின்றத நம்ம சொல்லுவோம். அப்போ இவருடைய பிள்ளைகள் மூலமாக இவர் வந்து நல்லா இருப்பார், மற்றவங்க இவரை நல்லா பார்த்துப்பாங்க, மற்றவங்களால தான் இவர் காசு வரும் அப்படின்ற ஒரு விஷயம் இவருக்கு இருக்கிறது. அதை இதன் பிறகு இவர் ஃபாலோ பண்ணலாம். அடுத்ததாக இவருக்குடைய தசை. இவர் வந்து கேதுவுடைய தசையில் பிறந்திருக்கார். சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த தசையெல்லாம் பூர்த்தியாகி இப்போ ராகு தசை தான் நடந்து கொண்டு இருக்கிறது. ராகு தசையில் இப்போ இவருக்கு நடக்கிறது சுக்கிர புக்தி. ராகு தசை சுக்கிர புக்தி 2 பேரும் 11 9ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போ இவர் கட்டாயமாக வந்து பணமே இல்லைன்றதுனால குடும்பம் நடத்துறதுக்கோ வாழ்வாதாரத்துக்கோ குறை வந்துடாது. இப்போ என்ன நடந்துட்டு இருக்கோ அது எதுவுமே நின்றுடாது. கஷ்டப்பட வேண்டிய நிலை, ஒருத்தரை போய் இப்போ வெளி நபர்களை போய் அண்ட வேண்டிய நிலை இவருக்கு வரவே வராது. இவருடைய லைஃப், இவருடைய குடும்பம் வந்து நல்லா தான் போயிட்டே இருக்கும். அங்கேயும் சுக்கிரன் வந்துடுச்சு. அதனால் மனைவி, மக்கள், குடும்பம் அவருக்கு தான் இவருக்கு சப்போர்ட்டு. அவர் வந்து இவரை பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி ஜாதகம் இருக்குது. சார், இந்த நேருடைய கேள்விக்கு விரிவான தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லலாம் சார்.
ஹரிபிரசாத் சார், நீங்க சொல்லுங்க. இப்போ இந்த நேயர் வந்து எதிர்காலம் பத்தி கேட்டிருந்தாங்க. இந்த மாரி நெறைய பேருக்கு எதிர்காலத்த பத்தி தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்துல அத பத்தின ஒரு பயமும் இருக்கும். இப்ப நம்ம ஜோதிடர் அணுகி எதிர்காலம் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா, எந்தெந்த விஷயங்கள கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் சார்? எதிர்காலம்னு அவங்க சொல்கிறது வந்து நான் ரிட்டையர்மெண்ட் லைஃப் அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. ஏன்னா எனக்கு இப்பயே வயசாகிட்டே இருக்குது. வயசான பிற்பாடு நான் என்ன பண்ணட்டும், எனக்கு வந்து சேவிங்ஸுங்கிறது இருக்குமா? ஜெனரலாக கவர்மெண்ட் ஸ்டாஃப்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு வந்து ஒரு பென்ஷனுங்கிறது இருக்குங்கிற மாதிரி வச்சுருப்பா. மித்தவங்க வந்து நான் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பா வரும்போது, நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம், ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாமா, அல்லது ஒரு பெரிய ஏதோ ஒரு வீடு ஏதோ ஒரு கடை மாதிரி நான் கட்டி வாடகை கூடலாமா, எனக்கு மொத்தம் மாதம் மாதம் ரொட்டேஷனுங்கிறது பணம் வந்துக்கிட்டு இருக்கணும், இல்லைனா வந்து பேங்க் டெபாசிட்ஸ் வச்சு நான் இருக்கலாமா, இல்லை வட்டி கூட்டு சம்பாதிக்கலாமாங்கிற விஷயங்கள் அத்தனையுமே தெரிஞ்சு கொள்ள முடியுமா? இது அத்தனைக்குமே நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இந்த 10ஆம் பாவகம் அப்படிங்கிறது தான் தீர்மானம் பண்ணும். 10ஆம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம் மட்டுமல்ல, லிவிங் ஸ்டைல் அப்படின்னு சொல்கிற வாழ்க்கை தரம். சுகம் என்பது வேறு. 4ஆம் இடம்ங்கிறது சுகத்தை பற்றி பேசும், சுகமான வாழ்க்கையே இருக்குங்கிறது. அதுலேயே இந்த சுகமான வாழ்க்கையை வந்து குடிசை வீட்டில் படுத்துதான் கூட சுகமாக வாழறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் இப்போ நாங்கள் பெரிய பில்டிங்கில் படுத்துட்டு இருந்தால் கூட அவங்களால சுகமான ஒரு வாழ்க்கைங்கிறது வாழ முடியாது. அப்போ சுகஸ்தானம் என்பது வேறு. 4ஆம் இடம் தான் சுகஸ்தானம். வீடு, வண்டி, வாகனம், மனை, சொத்து, சுகம் அத்தனையும் 4ஆம் இடம் தான் பேசும். ஆனால் அதிலேயே 10ஆம் பாவகம்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த 10ஆம் பாவகம் தான் நம்ம இந்த வாழ்க்கை தரத்தை எப்படி அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி பேசும். இந்த நேயரை பொறுத்தவரை 10ஆம் பாவாதிபதிங்கிறவர் 11ல் தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டார். 11ஆம் பாவத்தில் இருக்கார். இந்த 10ஆம் இடத்துக்கு அதிபதி சனியாக இருக்கிறார். சனி வந்து வக்கரமாக இருந்தாலும் கூட, வக்கரம்னா கொஞ்சம் நிதானித்து தான் செயல்படும் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது. ஆனால் அது வந்து 11ல் இருக்குது. 11ங்கிறது ஒரு ஜெயஸ்தானம், கூட வந்து ஒரு ராகுவினுடைய சேர்க்கை இருக்குதுன்னு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த ராகு அப்படின்னு வரும்பொழுது அங்கே பரம்பரை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றியும் பேசும். இவருக்கு ஏன்னா 9ஆம் பாவத்துக்கு அதிபதியும் சனி. 9ஆம் இடம்ங்கிறதும் பூர்வ புண்ணியஸ்தானம் அல்லது பரம்பரையை பற்றி பேசக்கூடியது. அந்த 9, 10 இரண்டிற்கும் அதிபதியான சனி போய் 11ல் இருக்காருன்னும் பொழுது இவருக்கு நம்ம சொல்ல வேண்டிய அட்வைஸ், ராகு வந்து பரம்பரைன்னா அம்மா வழியா அப்பா வழியான்னு ஒன்று வரும். ராகு வந்து பிதாமக காரகர்னு வச்சுருப்பா. உங்கள் அப்பா வழி தாத்தாலாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த தொழிலை நீங்கள் கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். அவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ஆலோசனை, நிச்சயமாக அது உங்களை கைவிடாது. ஏன்னா இவர் வந்து சிம்ம ராசி. ஒரு சிம்ம ராசி என்று வரும்பொழுது இந்த கௌரவங்கிறது பார்க்கும். நான் எதுக்கு போய் அடுத்தவங்க கிட்ட நிற்கணும், நான் இப்படி வாழ்ந்துட்டேன், நான் இந்த மாதிரி இருந்துட்டேன் அப்படின்னு வரும்பொழுது, உங்களுக்கு நீங்களே ஒரு சுய தொழிலை செய்ய விரும்பும் பொழுது நீங்கள் தாராளமாக நீங்கள் உங்களுடைய பரம்பரை தொழிலை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த ரியல் எஸ்டேட் இதெல்லாம் ஓரமாக வச்சுடுங்க. ரியல் எஸ்டேட்டுக்கு அதிபதி செவ்வாயினுடைய ஒரு தாக்கம்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டார். செவ்வாயினுடைய வீட்டில் தான் போய் இந்த சூரியன் புதன் கிரகங்கள்லாம் சேர்ந்துருக்குங்கிறதெல்லாம் சொல்லிட்டார். ஆனால் அது எந்த அளவிற்கு லாபத்தை தருங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். அது ஓரளவு உங்களுக்கு அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கு. ஏன்னா உங்களுடைய ஜாதக பலத்தின் காரணமாக, உங்களுக்கு ஏற்கனவே ஜாதகம் பலமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அது வர்றது வந்து சாப்பாட்டுக்கு இதுக்கெல்லாம் சௌகரியமாக இருக்குது. உங்களால் சேர்த்து வைக்க முடியலைங்கிற ஒரு வருத்தங்கிறது உங்களுக்கு இருக்குது. அதனை விடுத்து நீங்கள் அது சைடில் பண்ணிக்கிட்டே இருங்க. அதை விட்டுட்டு வாங்கன்னு சொல்ல, சைடில் உங்களை அடையாளப்படுத்தும், நீங்கள் வச்சுட்டுருங்க. ஆனால் உங்கள் பரம்பரையாக என்ன தொழிலோ அந்த தொழிலை பிரதானமாக முன்னிறுத்தி நீங்கள் செய்து வாருங்கள், நல்லா இருப்பீங்கன்னு நம்ம அவருக்கு அட்வைஸ் கொடுக்குறோம்மா. சார், நேயர்களுடைய சந்தேகத்தை தீர்த்து வச்சது மட்டும் இல்லாம நம்ம நிகழ்ச்சியின் மூலமாக இந்த ஜாதகக்காரருக்கு நல்ல ஒரு அட்வைஸை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். அடுத்ததாக கடக ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போது, என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்குன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, கடக ராசியினருக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமா இருக்க போதா இல்ல உங்க கவனமா இருக்கணும்? கடகராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் தொடர்ந்து சாதகமாக இருக்கக்கூடிய வாரமாக அமையுது. பண வரவை தாராளமாக எதிர்பார்க்கலாம். இந்த வாரத்தில் முக்கியமான விஷயங்கள் ஏதாவது எதிர்பார்க்குறீங்க, நீங்கள் முயற்சி செஞ்சிட்டீங்க, அது வந்து வெற்றியா தோல்வியா ரிசல்ட்டுக்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கு சாதகமாக வந்துடும். அது வந்து ஒரு இடத்துல படிக்கிறதுக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கலாம். இன்டர்வியூக்கு அப்புறம் வேலை கிடைக்குமா, பிஸ்னஸ் டீல் ஒன்று வருமா, கல்யாணத்துக்கு பொண்ணு பையன் வருமா, இந்த விஷயங்களுக்காக காத்துட்ருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அது பழமாகத்தான் இருக்கும், சாதகமாகத்தான் ரிசல்ட் வரும். பண வரவு திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை சந்தோஷம் இருக்கும். தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு சாதகமான பலனாக இருக்கிறது. கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொன்னேன்னா, நீங்கள் மன ரீதியாக சஞ்சலம் குழப்பத்திற்கு ஆட்படக்கூடாது. ஏதாவது ஒரு விஷயம் இப்போ நம்ம வெயிட் பண்ணுறோம் இல்லையா, அப்போ வந்து ரொம்ப நர்வஸாக இருக்கிறது, வரலன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகிறது, அது மாதிரி இல்லாமல் ரிலாக்ஸாக இருக்கணும். அதுபோல் எந்த வேலையை செய்யும் போதும் கூட அதனுடைய வேலை செய்கிற டைமில் முழுமையாக நம்பிக்கையோடு அதை செய்யணும். 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ராகு இருந்துகிட்ருக்காரு. இந்த வாரத்தில் ராசியாதிபதி சந்திரன் 6, 7, 8ஆம் இடங்களில் சஞ்சரிக்க போகின்றார். அதனால் என்ன ஆகுன்னா, எதிரியை நினைத்து பயமாக இருக்கும், அல்லது வெற்றியை நினைத்து, அல்லது வந்து உங்களுடைய வாழ்க்கையை நினைத்து, ஆரோக்கியம் நினைத்து ஏதோ ஒரு பயம் சஞ்சலம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணும்.
அதை மட்டும் நீங்கள் வந்து முழுக்க நம்பிக்கையில், கடவுள் நம்பிக்கையில், அல்லது வந்து தர்மம் புண்ணிய காரியங்கள்லாம் செஞ்சுருக்கோம், தர்மம் தலை காக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில், ஏதாவது பெரியவங்க இருக்காங்க நம்மளை பார்த்துப்பாங்கன்ற நம்பிக்கையில் நீங்கள் இருந்துட்டீங்கன்னா, மனக்குழப்பத்தை தவிர்த்து விட்டீங்கன்னு சொன்னால் இந்த வாரத்தில் எல்லாமே சாதகமாக இருக்கும். சார், கடக ராசியை தொடர்ந்து சிம்ம ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு சார்? சிம்மராசி என்பர்களுக்கு திருமண விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும். வேலையில் நல்ல பெயர் கிடைக்கும். ரொம்ப நாளாக வேலையில் வந்து ஒரே நிலையில் இருக்கக்கூடியவங்க வந்து கொஞ்சம் அடுத்த நிலைக்கு உயர்வதற்கு ஏதாவது நமக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொன்னால் இந்த வாரத்தில் ஒரு முயற்சி செய்து பார்த்துடலாம். இடமாற்றம் செய்யணும்னு சொன்னால் அதை வந்து செய்யலாம். வீடு மாற்றுறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போது மைண்டில் இருந்ததுன்னா அதுக்கான வேலையை நீங்கள் ஆரம்பம் செஞ்சிடலாம். தொழில் மாற்றிக்கிறது, வேலை மாற்றம் செய்கிறது அப்படின்ற விஷயங்கள்லாம் கூட இப்போ உங்களுக்கு செய்ய முடியும். சாதகமாக இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்தையும் பார்க்குறாருன்றதுனால வசிப்பிடம், வேலை பார்க்கக்கூடிய இடம் ரெண்டுத்துலையுமே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும். ரெண்டுமே உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். 7ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது சந்திரன் அங்கே போய் சேருவார். ராசியில் சுக்கிரன் இருந்து சுக்கிரன் சந்திரன் 1 7ஆம் இட ஒரு தொடர்பு வர்றதுனால திருமண விஷயங்களும் கூட உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். சார், சிம்ம ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து கன்னி ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? குறிப்பா வீட்லயும் வெளியேயும் அவங்களுடைய சூழ்நிலை எவ்வாறு இருக்க போகுது சார்? கன்னிராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தும் நிறைவேற பெறுவீங்க. நல்ல பலன்களையே சொல்லலாம். ஏதாவது ஒரு விஷயத்தில் தொடர்ந்து தடை வந்துட்டே இருக்குது, ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கீங்க, அதை உங்களால் செய்யவே முடியலைன்னா அந்த விஷயங்களை செய்கிறதுக்கான ஒரு பலமானது உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல ராசியாதிபதி இருக்கார், 9ல் செவ்வாய் இருக்கார், 11ஆம் இடத்துல சூரியன் குரு. இந்த 3 பாவங்களுமே உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. அப்போ 9ஆம் இடம் சாதகமாக இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பெரியவங்களுடைய ஆலோசனை, குருவுடைய ஒரு அனுகிரகம் இதெல்லாம் கிடைச்சிரும். 10ஆம் இடம் நன்றாக இருக்குது அப்படின்னு சொன்னால் வேலை, தொழில், கடமைகளை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். 11ஆம் இடம் நன்றாக இருக்கிறது, பலன் தருகிறதுன்னு சொன்னால் ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். நீங்கள் வந்து உங்களை நினைத்து திருப்தி அடைய முடியும். நம்ம கரெக்டாக தான் இருக்கோம், கரெக்டாக தான் வேலை பார்க்குறோம், நல்லா படிக்கிறோம்னு சொல்லக்கூடிய அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்கிறது. அப்போல சுயமாக நம்மை நினைத்தே திருப்தி அடைகிறது அப்படின்ற பலன்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. கவனமாக இருக்க வேண்டியது ஆடம்பர செலவு அல்லது பெரிய கடன் வாங்குறது, சொத்து ஏதாவது விற்கணும் அப்படின்ற விஷயங்கள் இது எல்லாமே இந்த வாரத்தில் தவிர்க்கிறது, தள்ளி போடுறது நல்லது. சார், தொடர்ந்து நேரொருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம். பார்க்கலாம் சார். சோழ மன்னன் திருவாரூர்ல பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 3/1/1988 அதிகாலை 5:05 மணிக்கு பிறந்திருக்காங்க சார். ஐயா, நான் தனியார் மென்பொருள் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறேன். இதனை விட்டுவிட்டு முழுநேர இயற்கை விவசாயம் செய்யலாம் என யோசித்துள்ளேன். அதை செய்யலாமான்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் மிருகசீரிஷ நட்சத்திரம் 4ஆம் பாதம் மிதுன ராசியில் பிறந்திருக்கார். லக்னம் விருச்சிக லக்னமாக இருக்கிறது. இப்போ வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. என்ன business? விவசாயம் விவசாயம் செய்யலாம். விவசாயம் செய்யலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போது இந்த விருச்சிக லக்னம் அப்படின்றது பார்த்தோம். அந்த லக்ன அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் லக்னத்திலேயே ஆட்சி பலம் பெற்று இருக்கின்றார். ரெண்டாவது, அந்த செவ்வாய் வந்து குருவுடைய நட்சத்திரத்தில் விசாகத்தில் இருக்கார். அந்த குரு வந்து தன பூர்வ புண்ணியாதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று இருக்கின்றார். அப்போ லக்னாதிபதியும் பலமாக இருக்கார், பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்து அதிபதியும் பலமாக இருக்கார். அதனால் இவருக்கு என்னென்னா ஒரு தைரியம் இருக்கிறது. நாம் வந்து இதை போல் ஒரு விவசாயம், இதை போல் ஒரு விஷயங்களை செய்து நிறைய பொருளை ஈட்டி நல்லா செட்டில் ஆக முடியும் அப்படின்ற எண்ணம் வருவதற்கு, கேள்வி வருவதற்கு இதுதான் காரணம். அது வந்து செய்யலாமா, அது ஒர்க் அவுட் ஆகுமா, பலன் தருமா அப்படின்னு கேட்டால் அந்த இடம் வந்து சந்தேகம்தான். சந்தேகம்னு சொல்கிறத விட கஷ்டம்தான். இவர் வந்து உத்தியோகத்திற்கு போகிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லலாம். எதனால் அப்படின்னு பார்க்கும்போது லக்னம் பலமாக இருக்குது, 5ஆம் இடம் பலமாக இருக்குது. அப்போது ஜாதகர் வந்து ஒரு நாலேஜ்டு பர்சன், படிச்சிருக்காரு, ஒரு அனுபவம் இருக்கிறது, மென்பொருள் துறையில் வேலை பார்க்குறேன்னு சொல்கிறார். அப்புறம் 5ஆம் இடம் பலமாக இருக்குது, நல்ல புத்தி வேலை செய்யுது, அதிர்ஷ்டமாக அது போல் ஒரு நல்ல வேலை கிடச்சி இவர் அந்த வேலையில் இவ்வளோ வருஷம் இருக்கார் அப்படின்ற மாதிரி. 10ஆம் இடம்ன்றது நன்றாக இருந்தால் இவரால் அந்த சுய தொழில்ன்றதை தொடங்கி அதில் நஷ்டம் இல்லாமல் பெரிய அளவுக்கு கொண்டு போக முடியும். அந்த வீட்டு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் இருக்கார். தப்பு கிடையாது. 10ஆம் அதிபதி 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் இருக்கலாம். ஆனால் கூட சனி இருக்கார். சூரியன் சனியுடைய சேர்க்கையானது 2ஆம் இடத்துல ஏற்படுகின்றது. அதன் பிறகு அந்த 10ஆம் அதிபதியான சூரியன் 2ல் இருக்கார் இல்லையா, அவர் வந்து சுக்கிரன் சாரத்தில் இருக்கார். சுக்கிரன் வந்து 3ஆம் இடத்தில் இருக்கார். சுக்கிரன் 7 மற்றும் 12ஆம் இடத்திற்கு அதிபதியாக வருகின்றார். அதனால் இவர் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறார் அப்படின்னு சொன்னால்
அது வந்து தைரியமாக பெரிய அளவில் தொடங்கிடுவார். ஆனால் சீக்கிரமாக அங்கேருந்து ரிட்டர்ன்ஸ் வராது. அப்போ மேற்கொண்டு கடன் வாங்கி வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்து ஒரு கட்டத்தில் பணமும் போட முடியல, அங்கேருந்து வரவும் வரல அப்படின்ற மாதிரி போய் லாக் ஆகிற மாதிரி அது இருக்கின்றது. இதற்கு இன்னொரு காரணம் என்னன்னு சொன்னால், 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். இந்த மிருகசீரிஷம் 4ஆம் பாதம் மிதுன ராசின்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ சந்திரன் 8ல் இருக்கும்போது என்ன ஆகுனா, தவறான முடிவுகளை எடுத்துடுறது. அது செவ்வாய் சாரத்தில் இருக்கார். செவ்வாய் இங்கே ஆட்சி பலம் பெற்று இருக்கார். ஒருத்தருக்கு ஒருத்தர் 6 8 இருப்பாங்க. அப்போ என்னென்னா, யோசிக்காமல் யார்ட்டையும் சஜஷன் கேட்காம மார்க்கெட்டில் இப்போ என்ன சுச்சுவேஷன் தெரியாமல் ஒரு ரிஸ்க் எடுத்து பெரிய முடிவுகள் எடுத்துடுறது. கஷ்டம் வரும்போது பிரச்சனை வரும்போது ஃபேஸ் பண்ண முடியாமல் ரொம்ப எமோஷ்னலாக டென்ஷன் ஆகுறது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்துடும். சூரியன் சனி சேர்க்கை, சந்திரன் செவ்வாய் 6 8ல், அப்புறம் குரு 5ல் இருந்தாலும் அவர் ராகுவோட சேர்ந்துருக்கார். அதனால் பிஸ்னஸ் அந்த விவசாயமாகவே இருந்தாலும் கூட பொதுவாக இவர் சுயமாக பணம் போட்டு ஒரு விஷயத்தை செய்ய வேண்டாம், இருக்கிற வேலையை கண்டினியூ பண்ணுறது நல்லது அப்படின்ற விஷயத்தை இவருக்கு சொல்கிறோம். தசாபுக்தி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, செவ்வாயுடைய திசையில் பிறந்திருக்கார். ராகு மகா திசை குரு திசை முடிஞ்சு இப்போ சனி திசை தான் அவருக்கு நடந்துகிட்ருக்கு. சனி திசையில் இப்போ நடக்கிறது புதனுடைய புக்தி. அப்போ ஏறக்குறைய நம்ம சொன்ன பலனுக்கு தான் இந்த தசாபுக்தி அவருக்கு இருக்கிறது. சனி வந்து சூரியனோட 10ஆம் அதிபதியாக சேர்ந்துட்டார். அப்போ அந்த 10ஆம் இடத்து அதிபதியை வலுவிழக்க வச்சுருவார் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம். அப்புறம் புதன் புக்தி, புதன் வந்து அஷ்டமாதிபதி. ஏற்கனவே சந்திரனும் அஷ்டமத்தில் தான் இருக்கார். அப்போ அந்த 8ஆம் இடம் மறுபடியும் வந்துருச்சு, அந்த சனி மறுபடியும் வந்துட்டார். அதனால் இவர் இந்த முடிவை எடுக்கவே கூடாது. இல்லை அதான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி, இல்லை செகண்ட் ஒப்பீனியன் நிறைய பேர் வேறு யார்கிட்ட கேட்கணும், நமக்கு சாதகமாக இருக்கவங்க சொன்னால் செய்யலாம் அப்படின்ற மாதிரிலாம் அனுப்பிங்களே, அப்படியே நினச்சாலும் கூட 2 வருஷத்துக்கு நீங்கள் கட்டாயமாக பிஸ்னஸ் வந்து பணம் போட்டு விவசாயமாக இருந்தாலும் வேறு எதுவாக இருந்தாலும் செய்யக்கூடாது. சார், இந்த ஜாதகக்காரருடைய கேள்விக்கு விரிவான தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்கள் சொல்லுங்கள். சார், இப்போ இந்த நேயர் கேட்டிருக்க மாதிரி இயற்கை விவசாயம் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபமும் இருக்கும், திடீர்னு அவங்க நஷ்டம் அடையக்கூடிய நிலையும் இருக்கும். இதுக்கு ஜோதிட ரீதியான காரணம் சார்? இதுக்கு மெயினான இது வந்து சந்திரன் தான் பிரதானமான கிரகம். இப்போ இந்த நேயரே ஒரு எடுத்துக்கும் பொழுது கூட சந்திரன் 8ஆம் பாவத்தில் இருக்கார், அதனால் வேண்டாம், முடிஞ்சிருச்சு. அவர் தான் சொல்கிறார். அதுதான் சந்திரன் 8ல் போயிட்டார். செவ்வாய் சாரம் வாங்கியிருந்தாலும் கூட சந்திரன் 8ல் இருக்கார். 8ஆம் இடம்ங்கிறது நஷ்டத்தை தரும், விரயத்தை தரும், தடைகளை தரும், ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். அது விவசாயம் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு ரிஸ்கியான விஷயமாகவும் இருக்குது. ஆனால் நல்ல லாபத்தை தரும், கடுமையாக உழைக்க வேண்டும். அப்போது நல்ல விவசாயம் பண்ணணும்னு சொன்னால் அவருக்கு வந்து சந்திரன் தான். எனக்கு வந்து தண்ணி ராசி இருக்கா பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. அந்த தண்ணி ராசி அப்படின்னு சொன்னால் ஜலராசின்னு சொன்னால், ஜலராசிங்கிறது வேறு. நம்ம வந்து நீர் நெருப்புன்னு நம்ம 4 விதமாக பிரிப்போம். அந்த ராசிகளுக்குள்ள அந்த கணக்கில் எடுத்துக்கக்கூடாது. எனக்கு தண்ணி கிடைக்குமா, என்னுடைய ராசிக்கு வந்து நான் வச்சுருக்கிற விவசாய பூமியில் எனக்கு கிணறு வெட்டினா தண்ணி கிடைக்குமா, போர் போட்டால் தண்ணி கிடைக்குமா, எனக்கு தண்ணி சம்மந்தப்பட்ட ராசிங்கிறது உண்டான்னு கேட்குறா இல்லையா? அதை தீர்மானிக்கக்கூடியது சந்திரன். இந்த சந்திரன் தான் விளைச்சலை தருவார். சனி என்பவர் கடுமையாக உழைப்பதற்கு தருவார். அதே மாதிரி கரெக்டாக பார்த்து மார்க்கெட்டிங் பண்ணுறது, இந்த நேரத்தில் இதை வந்து இந்த தானியத்தை வைக்கலாம், இதை பொண்ணெல்லாம் போகலாம் வரலாம்ங்கிறதெல்லாம் வந்து இந்த வருஷம் நான் இந்த பயிர் வைக்கலான் இருக்கேன், அதே அடுத்த வருஷம் மாற்றிடுவா. இன்றைக்கி நான் இந்த வருஷம் நான் கரும்பு போட்டிருக்கேன், அடுத்த வருஷம் நான் வேறு பண்ணலான் இருக்கேங்கிற மாதிரிலாம் மாற்றுவா. அந்த காலத்திற்கு தகுந்தாற்போல் அந்த அறிவினை கொடுக்கக்கூடியது புதன். ஆக யாருடைய ஜாதகத்தில் இந்த சந்திரன் புதன் சனி 3 கிரகங்களும் வலிமையாக இருந்து அது தொழில் ஸ்தானத்தோடு சம்பந்தப்படுகிறதோ, குறிப்பாக அவருடைய தொழில் ஸ்தானத்தோடு சம்பந்தப்படுகிறதோ, அவர்களால் ஒரு மிகச்சிறந்த விவசாயியாக வர முடியும். தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். அடுத்ததாக துலா ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது, சாதகமான வாரமா இருக்க போதா இல்லையான்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, துலா ராசியினருக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு? துளாராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திரபலம் நன்றாக இருக்கிறது. அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக நிம்மதியாக சந்தோஷமாக அவங்களால இருக்க முடியும். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அது வந்து பரவாயில்ல, நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும். ஒரு வீடு கட்டிட்டு இருக்கீங்கன்னா இந்த வாரத்தில் அந்த வீடு கட்டுற அந்த ப்ராசஸ் வந்து நல்லபடியாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த வேலை நடந்துகிட்ருக்கும். அதுபோல் வந்து நீங்கள் ஒரு தோட்டம் வச்சுருக்கீங்கன்னா அந்த செடி வளர்கிறது, பூ பூக்கிறது அப்படின்ற மாதிரி இந்த வாரத்தில் சில விஷயங்கள் ரசனையாக இருக்கும், பிடிச்ச மாதிரி இருக்கும், பரவாயில்ல டெவலப்மெண்ட் இருக்குது, க்ரோத் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு திருப்தி உங்களுக்கு இருக்கும். பிஸ்னஸில் ஒரு கிராஃப் எடுத்துட்டிங்கன்னா கூட இந்த வாரத்தில் மேலே போகும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் வந்து இந்த வாரத்தில் தொடர்ந்து இருக்குது. அஷ்டமத்தில் செவ்வாய் இருக்கார். சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு அதிபதி வந்து கேதுவோட சேர்ந்துருக்கார். வாரத்தினுடைய கடைசி நாள் வந்து நீச்ச வீட்டைக்கு வந்து அடையிறார். அதனால நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களில் கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை எடுத்துக்கணும். சில டைமில் வந்து இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்குது, இந்த வாரத்தை யூஸ் பண்ணிக்கங்க, கொஞ்சம் ரிஸ்க் கூட எடுக்கலாம், வேலை மாற்றம் கூட பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா? அது எதுவுமே இப்போ அப்ளிகபிள் ஆகாது. நீங்கள் வந்து இந்த வாரத்தில் சின்ன சின்ன விஷயங்களில் கிடைக்கக்கூடிய சுகம் சந்தோஷத்தை அடைஞ்சிக்கலாம். பெரிய ரிஸ்க் எடுக்கிறது,
அதிகமான பணம் கடன் வாங்குறது, கடன் குடுக்கறது, சொத்து விற்கிறது, வாங்குறது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். பொதுவா எந்த ஒரு விஷயத்திலும் அவசரம் இருக்கக்கூடாது. வேகமாக செயல்படக்கூடாது. வேகத்த தவிர்க்கணும் அப்படின்ற மாரி இருக்குன்னு சொன்னா, பெரும்பாலும் வாகனங்கள இயக்கும்போது தான் வேகமா இயக்கக்கூடாது அப்படின்ற மாரி அது கிடையாது. மிக முக்கியமானது வந்து ஒரு முடிவை எடுக்கும்போது. ஆறாமற நிதானமா சிந்தித்து நெறைய பேர்ட்ட கேட்டு அப்புறம் தான் ஒரு பெரிய முடிவே எடுக்கணும். வேக வேகமா எடுக்கக்கூடிய முடிவு வந்து வேகமாக வாகனத்தை ஓட்டி ஏற்படக்கூடிய விபத்தை விட பெரிய பிரச்சனைய கொண்டு வந்து குடுக்கும். அதனால இந்த வாரத்தில உங்களுக்கு வந்து டே டு டே லைஃப்ல நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் அனுகூலமா இருக்கும். பெரிய விஷயம் ரிஸ்க்க வந்து அவாய்ட் பண்றது நல்லது. அப்பனா துலா ராசினர் இந்த வாரம் கவனமாகவும், நிதானமாகவும் செயல்பட்டா நல்லது இல்லையா சார்? தொடர்ந்து விருச்சிக ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமையப்போகுது? விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் மிகச் சிறப்பாக இருக்கிறது. விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய ஒருத்தர் வீட்ல இருந்தாலே அவரால அந்த குடும்பத்துக்கே நல்லது. விருச்சிக ராசியில ஒருத்தர் வேலை பார்க்குற இடத்துல அந்த நிறுவனமே வந்து பயன்பெறும் அப்படின்ற அளவுக்கு சொல்லலாம். ஒரு பையன் நல்லா படிச்சான்னா கூட ஒரு 4 பேர் சேர்ந்து அவங்ககிட்ட இருந்து கத்துப்பாங்க. அல்லது சின்ன சின்ன தேர்வுகள்ல வந்து கேட்டுப்பாங்க, பார்த்து எழுதுவாங்க அப்படின்ற மாரிலாம் கூட இருக்கும். அப்போ சில டைம்ல வந்து ஒருத்தரால மத்தவங்களுக்கு நெறைய யூஸ் ஆகும் இல்லையா? அந்த மாதிரியான காலம் தான் இப்போ விருச்சிகத்துக்கு. ஏன்னா ராசிக்கு வந்து குருவுடைய பார்வை 9ஆம் இடத்துல அந்த சூரியன் குருவுடைய சேர்க்கை, செவ்வாய் ராசியாதிபதி ராசிய பார்க்கறது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கிறது. 10ஆம் இடத்துல கேது. சுக்கிரனோட சேர்ந்து இருக்கார் வாரத்தில முதல் 6 நாட்கள் அப்படின்றது. வேலை நல்லா இருக்கிறது. மத்தவங்களோட உங்களுடைய பழக்கவழக்கம், பேச்சுவார்த்தை, ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேஷன்ஷிப் அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். படிப்பு, கல்வி சம்பந்தமான விஷயங்கள் நன்றாக இருக்கும். இந்த வாரத்தில செய்யக்கூடிய பிரயாணங்கள்லாம் திருப்திகரமாக இருக்கும். ஏதாவது பண வரவை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, அது வந்துரும். எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு சாதகமா இருக்கிறது. முக்கியமாக உங்களால மத்தவங்களுக்கும் கூட இந்த வாரம் நன்றாக அமையப் போகிறது. சார், விருச்சிக ராசியினருக்கு இந்த வாரம் நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகள சொல்லியிருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். தொடர்ந்து தனுசு ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? தனுராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் சவால்கள் நிறைந்ததாகத்தான் இந்த வாரம் இருக்கப் போகிறது அப்படின்ற மாரி சொல்லலாம். சந்திரன் ராசியிலே இருந்து இந்த வாரம் தொடங்கப் போகின்றது. அவர் வந்து அஷ்டமாதிபதி அப்படின்ற மாரி எடுத்துக்கலாம். ராசியில இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது கேதுவுடைய சாரத்தில இருக்கார் அப்படின்ற மாரி எடுத்துக்கலாம். பிறகு அஷ்டமத்தில ராசியாதிபதி இருக்கார். அப்ப அந்த 8ஆம் இட தொடர்போடு தான் இந்த வாரம் ஆரம்பிக்கிறது. இந்த வாரம் அப்படியே தான் இருக்கப் போகிறது. 8ஆம் இடம்னு சொன்னாலே என்னன்னா, நமக்கு வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருந்துகிட்டே இருக்கும். எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தா கூட பிரச்சனை ஆயிடுமோ? இந்த வருமானம் வராம போயிடுமோ? இந்த வேலை நின்னுடுமோ? இந்த பிசினஸ் ஃபெயிலியர் ஆயிடுமோ? இவர நம்பலாமா? நம்பக்கூடாதான்னு ஏதாவது ஒரு கேள்வி வந்து இருந்துகிட்டே இருக்கிறது தான் 8ஆம் இடம். அப்படிப்பட்ட அந்த ஒரு கேள்வி, தயக்கம், பயத்திலே நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, நம்முடைய முழுமையான திறனை வெளிப்படுத்த முடியாம போயிடும். அதனால நீங்க அந்த ஒரு தயக்கம், பயம் அத கடக்கணும்னு சொன்னா என்ன பண்ணும்னா, ஏதோ ஒரு சக்தி உங்களுக்கு வேணும். அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்க காலையில கொஞ்ச நேரம் பூஜை பண்ணிட்டு, இல்லைன்னா கோயில்ல போய் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, நல்ல புத்தகங்கள், நம்பிக்கை தரக்கூடிய புத்தகங்கள்ல 2, 3 பக்கங்கள் வாசிச்சுட்டு, அதன் பிறகு நாள தொடங்குனேன்னு சொன்னீங்கன்னா, இந்த வாரம் உங்களுக்கு அனுகூலமா இருக்கும். சார், தொடர்ந்து மற்ற ராசிகளுக்கான வார பலன்கள பார்க்கறதுக்கு முன்னாடி நேயர் ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். என்னன்னு பார்க்கலாம் சார். ராதா மயிலாடுதுறையில பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 19/9/1958 காலை 7:40 மணிக்கு பிறந்திருக்காங்க சார். ஐயா, எனக்கு சில மாதங்களாக உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளது. இருவேளை இன்சுலின் செலுத்தி வருகிறேன். வேறு சில உபாதைகளும் உள்ளன. என் உடல்நலம் தேற வாய்ப்புள்ளதா? என் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் கேட்டை நட்சத்திரம் முதல் பாதம் விருச்சிக ராசியில பிறந்திருக்கார். லக்னம் கன்னி லக்னமாக வருகின்றது. இப்போ உடல் உபாதைகள் இருக்கிறது. அது வந்து எப்போ சரியாகும் அப்படின்ற மாரி கேட்டிருக்காங்க. அது கொஞ்சம் பயம் அளிக்கிறதுன்ற மாரி சொல்றாங்க. இப்போ கன்னி லக்னம் அப்படின்ற மாரி பார்த்தோம். இந்த லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சித்திரை நட்சத்திரத்தில இருக்கிறது. கன்னி லக்னம். சித்திரைன்றது செவ்வாயுடைய நட்சத்திரம். அந்த செவ்வாய் அஷ்டமாதிபதி. அப்ப இந்த லக்னத்திற்கு அஷ்டமாதிபதியோட தொடர்பு வருகிறது. 8ஆம் இடம். அது வந்து ஒரு பக்கம். 2வது லக்ன அதிபதியா இருக்கக்கூடிய புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து லக்னத்திற்கு 12ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் அதிபதியா இருக்கக்கூடிய சூரியன் லக்னத்தில இருக்கார். இத பொதுவா வந்து பரிவர்த்தனை அப்படின்ற மாரி பார்ப்போம். புதனும் சூரியனும் பரிவர்த்தனை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த பரிவர்த்தனை எப்படி இருக்குன்னா, 1 மற்றும் 12ஆம் இடம் விரயம்னு சொல்லக்கூடிய இடத்தோடு பரிவர்த்தனை பண்ணியிருக்கிறது. இந்த லக்னத்திற்கு 6ஆம் இடம். அதான் வந்து உடல் நோய் நொடிகள குறிக்கக்கூடியதா இருக்கும். அது வீட்டிற்கு அதிபதியாக சனி இருக்காரு. அந்த சனி வந்து புதனுடைய நட்சத்திரம். லக்னாதிபதி நட்சத்திரத்திலேயே சஞ்சரிக்கிறார். அப்போ சந்திரனும் வந்து புதனுடைய நட்சத்திரத்தில இருக்கார்.
பிறகு சனி 6ஆம் அதிபதி அவரும் புதனுடைய சாரத்தில் இருக்கார். அந்த புதன் தான் லக்ன அதிபதி. அவர் வந்து 12ஆம் இடத்திற்கு போயிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். புதன் வந்து சுக்கிரன் சாரத்தில் அவரும் 12ஆம் இடத்துல தான் இருக்கார். 12ஆம் அதிபதி லக்னத்தில் வந்துட்டார். அப்போ நம்ம இப்போ 8, 12ஆம் இட தொடர்பு வந்து லக்னத்திற்கு வந்துடுச்சு. 6ஆம் அதிபதி லக்னத்தோடு தொடர்பு பெற்று விட்டார். லக்ன அதிபதியோட சாரம் வாங்கி அப்படின்றத பார்த்தோம். இந்த ஜாதகருக்கு 6, 8, 12ஆம் இடங்கள் ஜாதகத்திலேயே சம்பந்தப்படுகிறது. அதனால இப்போ வயசு வந்து 58ஆம் வருஷம் பிறந்திருக்காங்க. இந்த காலத்தில் இவங்களுக்கு உடல் உபாதை இருக்கிறதுன்ற மாதிரி இல்லாமல் எப்பயுமே இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை உடல் உபாதை இருந்துகிட்டே தான் இருக்கும். அது வந்து தசாபக்தி சாதகமாக இருக்கும்போது பெருசாக படுத்தாது. சாதகம் இல்லாத தசை வரும்போது படுத்தும். அதான் வந்து இங்கே ஜாதகத்தினுடைய அம்சம். இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்க்கும்போது தசாபக்தி எப்படி இருக்குது, நல்ல தசை வருதான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு தீர்வை சொல்லலாம். இந்த ஜாதகருடைய பெயரில் சொத்துக்கள் இருக்கக்கூடாது. இருந்ததுன்னு சொன்னால் நம்பிக்கையாக கணவர் பெயரில், பிள்ளைகள் பெயரில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொத்துக்களை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்க பேரில் கொடுத்துடலாம். இவங்க கையில் பணம் காசு வச்சுக்கக்கூடாது. ஏன்னா இருந்தால் அது செலவாகணும். அதான் இங்கே விதி. லக்னத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் தொடர்பு வந்துடுச்சு. 2ஆம் இடம் தனஸ்தானம் சொல்லுவோம் இல்லையா, அந்த சுக்கிரன் அவரும் 12 தான் இருக்கார். இந்த புதன் எல்லாம் வந்து சுக்கிரன் சாரம் எல்லாமே 12ஆம் இடம் சாரப்படியும் பரிவர்த்தனைப்படியும் அந்த கிரகம் இருக்கக்கூடிய ஸ்தானப்படியும் பார்க்கும்போது 12ஆம் இடம் வந்துடுச்சு. அதனால் இவங்க கையில் இருக்கக்கூடியது விரயமாகறதுக்காக இது போல் உடல் உபாதை அதிகமாகி இவங்க சொத்துலாம் கரையணும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அப்போ என்ன பண்ணலான்னா சொத்துக்களை வந்து வேற ஒருத்தர் பேரில் கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் கொடுக்குற அளவுக்கு அவங்க வந்து நல்லா செட்டில் ஆகிட்டாங்க. அது போகவும் இருக்கிறதுன்னு சொன்னால் தர்மஸ்தாபனங்களுக்கு, கோவில்களுக்கு, மடங்களுக்கு, இன்னும் சிறப்பாக இவங்க புதனுடைய லக்னம்னு சொன்னால் குழந்தைகளுக்கு படிப்பு சம்பந்தமாக குழந்தைகள் படிக்கிறது, குழந்தைகளுடைய ஆசிரமம், முதியோர் இல்லம்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கெல்லாம் இவங்களுடைய சொத்துக்களை வந்து இவங்களுக்கு சொத்து நிறைய இருக்கும். அதை வந்து இவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இவங்க வந்து இவங்களுடைய பணத்தை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொடுக்க வேண்டிய நிலை இருக்காது அப்படின்ற ஒரு தீர்வை சொல்லலாம். இப்போ தசாபக்தி வைஸ் பார்க்கலாம். புதன் திசையில் பிறந்திருக்காங்க. கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய் பூர்த்தியாகி ராகுடைய திசை நடக்கிறது. ராகுடைய திசையில் இப்போ நடக்கிறது குருவுடைய புக்தி. அப்போது ராகுடைய திசை, கேது 8ல் இருக்கார்ல, ராகு 2ஆம் இடத்துல, ராகு கேது 8ஆம் இடம் மறுபடியும் சம்பந்தம் வந்துருச்சு. அதில் குருவுடைய புக்தி நடக்கிறது. குரு வந்து இந்த உபய லக்னமான இந்த கன்னி லக்னத்திற்கு, உபயராசியான லக்னத்திற்கு கடுமையான பாதகாதிபதி மற்றும் மாரகாதிபதியாக இருக்கார். அந்த குரு வந்து 2ஆம் இடத்துலையே இருக்கார், ராகுவோட சேர்ந்தே இருக்கார். அந்த ராகு தசையில் குரு புக்தி தான் இப்போ நடக்கிறது. இது வந்து இன்னும் ஒரு வருஷம், 1.25 வருஷம் வந்து கண்டினியூ ஆக போகிறது. அதுக்குள்ளே இது போல் ஒரு பெரிய சொத்தை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் பெரிய கண்டம், நிறைய செலவு வந்து குறைஞ்சிரும். இவங்களுக்கு நல்ல தீர்க்க ஆயுள் இருக்கிற வரைக்கும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்க முடியும். சார், இந்த ஜாதகக்காரருடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வை சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்கள் சொல்லுங்கள். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லுவாங்க. எல்லாரும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணுன்றது அவங்களுடைய எண்ணம். ஆனால் ஒரு சிலர் தீராத நோய்களால் கடைசி வரைக்கும் கஷ்டப்படுறத பார்க்க முடியுது. இதுக்கு ஜோதிட ரீதியான காரணம் சார். 6ஆம் இடம் வலுப்பெறுவது தான் காரணம். 6ஆம் இடம்ங்கிறது தான் ரோகஸ்தானம்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை அருமையாக சொன்னீங்க, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோயை பற்றி சொல்லக்கூடியது 6ஆம் இடம். அதே 6ஆம் இடம்தான் கடனை பற்றியும் பேசுகிறது. க்ஷத்ரு ரோக ருணஸ்தானம் சொல்லி அந்த 6ஆம் பாவத்தை பற்றி பேசுகிறார்கள். கடன் சொன்னால் கடன் வாங்கிறது மட்டும் இல்லை, கடன் கொடுக்குறவனுக்கும் 6ஆம் பாவங்கிறது வலிமையாக இருக்கும். கடன் கொடுப்பவனுக்கும் சரி, கடன் வாங்குவவனுக்கும் சரி, 6ஆம் இடம் என்பது பணியாற்ற வேண்டும். அது பாசிட்டிவாக ஒர்க் பண்ணும்போது இவன் கடனை கொடுத்து சம்பாரிச்சுக்கிட்டு இருப்பான். அது 6ஆம் இடம்ங்கிறது 10ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது, 6ஆம் இடமும் 10ஆம் இடமும் லக்னபாவமும் உன்னோட ஒன்று தொடர்பு பெற்றிருந்ததுன்னா அங்கே வந்து கடன் கொடுக்கறதே அவங்களுடைய தொழிலாக இருக்கும். அதே மாதிரி கடன் வாங்குறது ஒருத்தன் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் நான் கடன் வாங்கிட்டே இருக்கணும், நான் கடன் வாங்கலைன்னா என்னால் வந்து ஏதோ ஒரு பெரிய இழப்புங்கிறது எனக்கு வந்துருங்கிற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாள். அவளுக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் தொடர்பு கொண்டிருக்கும் ஒன்றோடு ஒன்று. 6ஆம் பாவக அதிபதியும் 8ஆம் பாவக அதிபதியும் ஒன்றோடு ஒன்று லிங்காக இருந்தாங்கன்னா, அவங்க கடனை மட்டும் வாங்காமல் விட்டாங்கன்னா அவங்களுக்கு அனாவசியமான செலவு, மிகப்பெரிய செலவுகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது 6ஆம் இடம்ங்கிறதுனால என்ன ஆகும்னா மருத்துவ ரீதியான செலவுகளையும் வச்சிடும். அதுதான் நம்ம ஜாதகத்தை ஆராயும் பொழுது பார்க்கும்பொழுது எப்படி சொல்லுவோம்னு சொன்னால், உங்களுக்கு இது நீங்கள் கடன் வாங்கணும்னு சொல்லியிருக்கு, அதனால் ஏதாவது கடனை வாங்கி ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கிருங்க. ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு மாதம் மாதம் இஎம்ஐங்கிறது கட்டிக்கிட்டு இருங்க. உங்ககிட்டயே பைசா இருந்தாலும் கூட, உங்ககிட்ட சொத்துக்கள் நிறைய இருந்தாலும் கூட, இல்லை அந்த சொத்தில் வந்து நீங்கள் ஏதோ ஒரு பில்டிங் மாதிரி கட்டுங்கோ, அதுக்கு பேங்க்கில் லோன் வாங்குங்கோ, மாதம் மாதம் இஎம்ஐங்கிறத கட்டுங்கோ. அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டுங்கிற ஒரு விஷயம் போகுது இல்லையா, அந்த வட்டிங்கிற ஒரு விஷயம் போகும் பொழுது உங்களுக்கு நோயானது வராமல், இந்த நோய்க்கான செலவு, மருத்துவ செலவுகள் என்பது தவிர்க்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஆக 6ஆம் இடம் லக்ன பாவகம் இதுதான் இந்த நோயை பற்றி பேசும். உண்மையாவே ரொம்ப அழகா சொன்னீங்க சார். அடுத்ததாக மகர ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது, என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்குன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, மகர ராசியினருக்கு இந்த வாரம் சிறப்பானதொரு வாரமா இருக்க போதா இல்ல அவங்க கவனமா இருக்கணுமா சார்? மகர ராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லேருந்து விடுபடலாம், பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரலாம், கடன் இருந்தால் கொஞ்சம் அடைக்கலாம், உடல் உபாதை இருந்தால் சரியாகும். இந்த பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரியான முயற்சிகளை நீங்கள் செய்யலாம். சந்திரன் 12, 1, 2 இந்த இடங்களில் சஞ்சரிக்கின்றார். 6ஆம் இடத்துல புதன் இருக்கக்கூடிய ஒரு நிலை. 6ஆம் இடத்துல புதன் இருக்கார் அப்படின்னு சொன்னால், இப்போது எப்படிப்பட்ட உடல் உபாதை இருந்தாலும் மீண்டு வந்துடலாம், கடன் அடைக்கலாம் அப்படின்றதுக்கான பலனெல்லாம் அது கொடுக்கும். 7ஆம் இடம் பலமாக இருக்கிறதுனால அதுக்காக நீங்கள் இப்போது நோய் இருக்குன்னு சொன்னால் ஒரு டாக்டர்கிட்ட போகணும் இல்லையா? அப்போ அவங்க கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி உங்களுடைய உடல்நிலைக்கு எந்த மாதிரியான வைத்தியம் சரியாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் முடிவு பண்ணி செய்வாங்க. அது உங்களுக்கு பலன் கிடைச்சிரும். அப்போல்லாம் கடன் அடைக்கிறதுக்காக நீங்கள் போகும்போதும் கூட யார்கிட்ட வாங்குனீங்களோ அவங்கக்கிட்ட, இப்போ என்னால் ஓரளவுக்கு மேலே போயிடுச்சு, வட்டியெல்லாம் கொடுக்க முடியாது, அசலை மட்டும் கொடுத்துறேன்னு சொன்னாலும் கூட சரின்னு சொல்லி பெரிய மனசு பண்ணி ஏற்றுக்கிட்டு அவங்க கடனை முடிவுக்கு கொண்டு வரத்துக்கு உதவி பண்ணுவாங்க. அப்படியாக பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம். கணவன் மனைவியிடையே பிரச்சனை இருந்தாலும் கூட அதையும் கூட இந்த வாரத்தில் பேசி நீங்கள் தீர்த்து கொள்ளலாம். பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்கக்கூடிய குடும்பம், சகோதரர்கள், பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் பேசி அந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து கொண்டு ஒன்றுபடக்கூடிய ஒரு அம்சமானது சாதகமாக இருக்கிறது. அப்போ இந்த வாரம் உங்களுக்கு எப்படி பலன் தருதுன்னா, இப்போ வாரம் தொடங்கும்போது உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைலாம் இருக்குதுன்னு நீங்கள் ஒரு லிஸ்ட்டு போட்டிங்கன்னா, அதில் எதெல்லாம் குறுகிய காலத்தில் தீரக்கூடியதாக இருக்குது அப்படின்றத பார்த்து அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனை சரியாகும். சார், மகர ராசியினருக்கு நிம்மதியை தரக்கூடிய வார்த்தைகளை சொல்லியிருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். தொடர்ந்து கும்ப ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போது, என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு சார்? கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் எதிர்பாராத வரவு அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருந்த பணம் மெச்சூர்ட் ஆகி உங்கள் கைக்கு வந்துட்டு இருக்கிறது. எப்பயோ நீங்கள் வாங்கி எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு லேண்ட் வாங்கி போட்டிருந்தீங்கன்னா, அது பக்கத்தில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்து அது விலையேற்றம் பெறுகிறது அப்படின்ற மாதிரியான ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய அம்சமானது இருக்கிறது. அஷ்டமஸ்தானம் சம்மந்தப்படும் போது இது போன்ற நல்ல பலன்கள் கிடைக்கும். அஷ்டமத்தில் சுபக்கிரகங்கள் வரும்போது எதிர்பாராத பண வரவு அப்படின்ற ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கலாம். இந்த வாரத்தில் சுக்கிரன் இந்த வாரத்தின் கடைசியில் 8ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். நீச்சம் அடையிறதுனால இப்போ நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்திற்கான பலனாக அது இல்லாமல் ஏற்கனவே வரவேண்டிய பலன் அல்லது வந்துவிட்ட பலன் உங்களுக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்புறம் வெளிநாடு போகிறதுல தடை இருக்குது அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் இப்போ மறுபடியும் முயற்சி பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த தடையானது விலகும். மேலும் ஏதோ ஒரு பிரச்சனை உங்களால் தீர்க்க முடியாததாக இருக்கிறது, வழக்கு வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் கூட அதை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அம்சம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இப்படிலாம் காணாமல் போன பொருட்கள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். அப்படி எதிர்பாராமல் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு நடக்கும். நீங்க சொன்னதுல இருந்தே ஒரு விஷயம் தெளிவாகுது சார். கும்ப ராசினருக்கு இந்த வாரம் முழுக்க முழுக்க நல்லதொரு வாரமா இருக்க போகுதுன்னு. தொடர்ந்து மீன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது சார்? மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல ஒரு துணையானது கிடைக்கக்கூடிய யோகமானது இருக்கிறது. கல்யாண வயசில் இருக்கக்கூடியவர்களுக்கு வரன் கிடைக்கும் சொல்லலாம். அதை தாண்டி படிக்கிறவங்களுக்கு தனியாக படிக்கிறது கஷ்டமாக இருக்குது, குரூப் ஸ்டடி பண்ணால் நல்லாயிருக்கும், நல்லா படிக்கிற பிள்ளையோடு சேர்ந்து படிக்கலாம் அப்படின்ற மாதிரி. புதுசாக வேலைக்கு சேர்ந்தவங்களுக்கு யாராவது ஒருத்தர் அங்கே இருந்து நம்ம கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆக மாட்டாங்களா, சேர்ந்து வேலை பார்க்க மாட்டோமா, சொல்லிக் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த விஷயங்கள்லாம் இப்போ நடக்கும். புதியதாக வெளிநாடு சென்றவர்களுக்கு அங்கே ஒரு ரூம்மேட் கிடைப்பார். 2 பேரும் சேர்ந்து தங்கிறதுக்கு, சேர்ந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு, அப்போ உங்களுடைய சுகதுக்கங்கள், குடும்ப விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு, வீக்கெண்டில் வெளில போகிறதுக்கு அப்படின்னு உங்களுக்கான ஒரு துணை கிடைக்கக்கூடிய ஒரு அம்சமானது இப்போது இருக்கிறது. 7ஆம் இடம் அப்படின்றது இந்த துணையை பற்றி சொல்லும். 11ஆம் இடமும் சொல்லும். 11ஆம் இடத்துல சந்திரன் இந்த வாரத்தில் இருப்பார். 7ஆம் இடத்திற்கு சுக்கிரன் சேரப்போகின்றார். அதனால் இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல துணை, நல்ல நட்பு அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அம்சமானது இருக்கிறது. ரொம்ப நாளாக உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகளை வளர்த்துக்கணும், வெளிப்படுத்தணும்னு நினச்சி நடக்க முடியாமல் போச்சு. உங்களுடைய ஹாபியெல்லாம் நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க. அதெல்லாம் இப்போ மீண்டும் தொடர முடியும். அந்த பலனும் இருக்குது. சார், மீன ராசினருக்கான வார பலன்கள் பற்றி சொல்லியிருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம் சார். இவ்வளோ நேரமாக 12 ராசினருக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாமல் நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு விரிவான விளக்கத்தையும் தெளிவான விளக்கத்தையும் கொடுத்திருக்கீங்க. நன்றி சார். நமஸ்காரம். நன்றி சார். நன்றிம்மா. என்ன நேயர்களே, இந்த வாரம் நம்ம நாளை நமதே நிகழ்ச்சியில முதல் பகுதியான அறிவோம் ஜோதிடம் பகுதியில தமிழ் ஜோதிடம் பத்தியும் 12 ராசிகளுக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி உங்களுக்கும் சந்தேகங்கள் இருந்தா
உங்களுடைய பெயர், ஊர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இது எல்லாத்தையும் கீழே கொடுக்கப்பட்டிருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காம அனுப்புங்க. உங்க ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் உங்கள் உமா.